வெல்கம் டு ஏஏ இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல். ஸோ நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் ப்ராக்டரிங்கிறது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அந்த ஓப்பன் புக் டெஸ்ட். பட் ஓப்பன் புக் டெஸ்ட்டு அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் புக் பார்த்து எழுத முடியாது, அதுவும் மால் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மோட், கொஷின்ஸ் பிரின்ஸிபால்ஸ்க்கு வரும், பிரின்ஸிபல் ஸ்டாஃப்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஸ்டாஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த ஷேர் பண்ணுற மோட் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போ மற்ற அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கூகுள் கிளாஸ் ரூம் இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம் இந்த மாதிரி எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெகுலர் பேச்சஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 செமஸ்டர்ஸாக ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். கூகுள் கிளாஸ் ரூமோ இல்லை மைக்ரோசாஃப்ட் டீமோ இருக்கும். பட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் டைம் எம்சிக்யூ டைப்பில் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஆன்லைனில் போய்ட்டு அந்த லிங்க்கில் எம்சிக்யூ கொஷின்ஸ் வரும், ஜஸ்ட் லைக் தட் கிளிக் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஆஃப்லைன் மோடுன்ற மாதிரி தான் எக்ஸாம். கொஷின்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. கொஷின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் 3 hours நீங்கள் எக்ஸாம்ஸ் ரைட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் கம்ப்ளீட் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அகெயின் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ப்ராசஸ். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதும் நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் ரைட் பண்ணி அப்லோட் பண்ணுற ப்ராசஸும் த்ரூ கூகுள் கிளாஸ் ரூம் இல்லை அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டீம் இல்லை வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் அவர் காலேஜஸ். இப்போ இந்த வீடியோஸில் நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் கொஷின்ஸ் ஷேர் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, எப்படி கூகுள் கிளாஸ் ரூமை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். பிகாஸ் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்களோ காலேஜஸ்லேருந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் எக்ஸாம் டைமில் ரிஜிஸ்டர் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் மெயிலுக்கு இன்விடேஷன் மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு மேக்ஸ் 3 அரியர் இருக்குது அப்படின்னா மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு இன்விடேஷன் மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் அதை அக்செப்ட் பண்ணார் அப்படின்னா அந்த இன்விடேஷன் மெயிலேருந்து கூகுள் கிளாஸ் ரூமில் எனேபிள் ஆகிடும். கூகுள் கிளாஸ் ரூம் எனேபிள் பண்ணியாச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த M3 சப்ஜெக்ட்டுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அவருக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். M3க்கு சென்ட் பண்ணுற கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 9:30 கொஷின் ஷேர் பண்ணுற டைம். 9:30க்கு கொஷின் ஷேர் பண்ணாங்கன்னா அவர் அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணி ரிட்டன் எக்ஸாம் எழுதி எகெயின் அதே லிங்க்கில் அவர் அப்லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் கிளாஸ் ரூம் டவுன்லோட் பண்ணுங்கள். கூகுள் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது இட் இஸ் அ கூகுள் பிளாட்ஃபார்ம். அதில் பக்ஸ் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ஒரி. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் ஓப்பன் கேட்குது. நான் இன்ஸ்டால் பண்ண ஃபைலை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். யூஸ்வலாக கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வரும். இதில் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக மெயில் ஐடி கேட்கும். பிகாஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யாஹூ இல்லை ஜிமெயில், ரெடிஃப் மெயில் எந்த மெயில் வேணாலும் கொடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜிமெயில் வேணும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே மோரோவர் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்போம். பிகாஸ் ஜிமெயில் வச்சு தான் ஆண்ட்ராய்டில் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சேம் அதே அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் இதில் சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களோட காலேஜஸ்லேருந்து உங்களுக்கு இன்விடேஷன் மெயில்ஸ் வந்திருக்கும். அந்த இன்விடேஷன் மெயிலேருந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நீங்களே ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களோட மெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்விடேஷன் மெயில் வந்திருக்கும், கன்சர்ன் சப்ஜெக்ட். நானே சாம்பிளுக்கு ஒரு கூகுள் கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு இன்விடேஷன் மெயில் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்விடேஷன் மெயிலில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே கூகுள் கிளாஸ் ரூம், கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் வரும். இந்த ஜாயின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம யூஸ்வலாக ப்ரௌசர் செலக்ட் பண்ணுற மாதிரி கீழே ஆப்ஸ் வந்துடும். அதில் கூகுள் கிளாஸ் ரூம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமுக்கு வந்துடும். பிஃபோர் தட் உங்களோட மெயில் ஐடி என்ஷூர் பண்ணும். இப்போ டேரெக்டாக அது உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் ஆட் ஆகிடும். எந்த சப்ஜெக்ட், நான் இங்கே சாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் கிளாஸ்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்குறேன். டெஸ்ட் கிளாஸ் வந்துருச்சு. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களோட நியூ அசைன்மெண்ட், லைக் கொஷின் ஷேர் பண்ணுறது. இது யூஸ்வலாக கொஷின் எங்கே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரீமில் ஷேர் பண்ணுறது அப்படின்வாங்க. லைக் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொஷின்ஸ் வந்துடும், ஒரு PDF. இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொஷின்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமு 3 hours எழுதி முடிச்சுட்டு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி அந்த சாஃப்ட் காப்பியை போஸ்ட் பண்ணணும்.
ஸோ அதை போஸ்ட் பண்ணுறது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஆட் ஒர்க்கில் போயிட்டு உங்களோட அப்லோட் ஃபைல். ஸோ ஃபைல் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட்ஸில் உங்களோட டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, லைக் நான் ஒரு சாம்பிள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் ஆகி முடிஞ்ச உடனே ஹேண்ட் இன் ஒன்னு சொல்லி வரும். ஹேண்ட் இன் தட் மீன்ஸ் அப்படின்னா உங்களோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இதை ஹேண்ட் இன் பண்ணுறான்னு கேட்கும். அகைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் சப்மிட் ஆயிரும். ஸோ இந்த சப்மிட்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 12:30 to 1:30 1 ஹவருக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஈவினிங் 5:30 to 6க்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த 5:30 to 6க்குள்ளே சப்மிட் பண்ணல அப்படின்னா, இந்த டைமிங்கில் சப்மிட் பண்ணல அப்படின்னா இட் ஷுட் பி இன் ஆப்சண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மேனுவலாக கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி ஆட் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ கிளாஸில் போயிட்டு இங்கே டைரெக்டாக க்ரியேட் கிளாஸ் இருக்கும், ஜாயின் கிளாஸ் இருக்கும். கீழே இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் ஆர் ஜாயின் கிளாஸ். நான் ஜாயின் கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸோட கோட், இந்த கிளாஸ் கோட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ எல்லா கிளாஸ்லேயுமே நீங்கள் கிளாஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கோட்ஸ் இருக்கும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைக் உங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கோட் எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் இன்விடேஷன் மெயிலில் சம்டைம்ஸ் எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் வரும்போது ஸோ உங்கள் கன்சர்ன் கோஆர்டினேட்டர்ஸ்லேருந்து அந்த சப்ஜெக்டோட கோட், ஆக்சுவலி அது ஒரு 7 digit ஆல்ஃபா நியூமரிக் கோட். ஸோ லெட்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். அந்த கோடு வாங்கிட்டு அந்த கோடை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி உள்ளே ஆட் ஆகிக்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸ் ஜாயின் கிளாஸில் போயிட்டு மேனுவலாக கோட் டைப் பண்ணி ஜாயின் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக அந்த கிளாஸ்லேயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 கிளாஸ் வந்துடுச்சு. ஒன்று இன்விடேஷன் மெயிலேருந்து ஆட் பண்ணது, ஒன்று டேரெக்டாக மேனுவலாக கோட்ஸ் போட்டு நான் ஆட் பண்ணது. ஸோ ரெண்டுமே இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஹேண்டட் இன் பார்த்தாச்சு, 2 கிளாஸ் ஆட் பண்ணுறதுக்கும் பார்த்தாச்சு. ஸோ பிஃபோர் த டைமிங்ஸ் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ். ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 6 சப்ஜெக்ட்ஸ் வந்துடும். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அரியர் உங்களோட சப்ஜெக்ட்ஸு ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை சப்ஜெக்ட்டோ அத்தனை சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பிஃபோர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி யூனிவர்சிட்டிஸ் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் இதை ஆட் பண்ணி இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடித்தா மட்டும்தான் எக்ஸாம் டைமில் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து எக்ஸாம் எழுதி போஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 செமஸ்டர்ஸாக ஆன்லைன் எக்ஸாம்ன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 3 hours உட்காந்து கண்டினியூஸாக ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் ஹடில். ஸோ அந்த ஹடில் கிராஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சபார்டினேட் டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு ஐட்டம் தான் இந்த கூகுள் கிளாஸ் ரூமும். ஸோ மோரோவர் மைக்ரோசாஃப்ட் டீம் எல்லாமே சேம் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுற ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.